ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 5 kg தம் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1.25 லிட்டர் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே ஃபஸ்ட்டு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஃபஸ்ட்டே புதினா போடுறோம் நம்ம. ஒரு 2 கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கோங்க. அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. புதினா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனோடனே ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் கூட பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ அதையெல்லாம் சேர்த்துக்கலாம். அதை போட்டு நல்லா ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகதட்டியும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான நெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து 1/2 லிட்டர் நெய் ஊற்றிருக்கோம். அப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம், காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. அப்புறம் ஆனியனை மட்டும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. அடுத்தது இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி, கேஷ்யூ நட், கொஞ்சம் கொத்தமல்லி இவ்வளோத்தையும் சேர்த்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் சிக்கன் குழம்பு பொடி மசாலா
கொஞ்சம் ஒரு பாக்கெட் போல் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டு அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு 14 சின்ன ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு. அப்புறம் நல்லா தயிர் போட்டதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அஞ்சு கிலோ அரிசி போட்டதுனால 4.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். 4.5 கிலோ சிக்கனையும் நல்லா மஞ்சள்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கோம். அதை உள்ளே போட்டு நல்லா பிரியாணி மசாலா கூட மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி. நாங்கள் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கனால 1க்கு 1.5 தண்ணி வச்சு மெஷர் பண்ணியிருக்கோம். அப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா தம் ஸ்டேஜுக்கு வந்தோடனே தம் போட்டு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சுட சுட பிரியாணி ரெடி.